தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சராக ஆசையில் இருக்க திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதி பிளஸ் புதுச்சேரியில் இருக்க 30 தொகுதின்னு சொல்லி மொத்தமா 264 தொகுதி வேட்பாளர்கள், அதாவது 264 வேட்பாளர்கள், மன்னிக்கும் 263 வேட்பாளர்களை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டுல மொத்தமா 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு, பாண்டிச்சேரியில 30 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அப்ப மொத்தமா 264 கேண்டிடேட் தானே வரணும். ஆனா ஏன் 263 கேண்டிடேட்? ஏன்னா திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல போட்டிடுறாரு, திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல போட்டிடுறாரு. பெரம்பூர் சி ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல போட்டிட போறாரு, பெரம்பூர் தொகுதியில போட்டிட போறாருன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி 2 தொகுதியில போட்டிட போறாரு. இது சரியான முடிவா இல்ல சரியில்லாத முடிவா அப்படின்றத நம்ம முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, திரு விஜய் அவர்கள் ஒருவேளை 2 தொகுதியில போட்டிட்டாருன்னா அது எந்த மாதிரி செயலா இருக்கும்னா, யானை தன்னோட தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்குமே அந்த மாதிரி ஒரு செயலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப திரு விஜய் அவர்கள் நாம எதிர்பார்த்த மாதிரியே பெரம்பூர் பிளஸ் திருச்சி கிழக்குன்னு சொல்லி 2 தொகுதியில போட்டிடுறாரு, தன்னோட தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிறாரு.